ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை குக்கிங் வெஸ்க்கு வணக்கம். வாங்க இன்றைக்கி பீர்க்கங்காய் துவையல் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கடாய் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது சூடு ஏறின பிறகு நம்ம இஞ்சியை நல்லா வதக்கி எடுத்துருவோம். பாருங்கள், இஞ்சி மட்டும் போட்டால் போதும், வதக்கி எடுத்தாச்சு. இப்போ கடலைப்பருப்பை வந்து நம்ம நல்லா செவக்க வறுத்துருவோம். அது வறுத்த பிறகு அந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம இந்த பீர்க்கங்காய் தூளை போட்டு நல்லா வதக்கலாம் எண்ணெயிலேயே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவிச்சு கூட செய்வாங்க. அந்த அவிச்சு செய்கிறது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. இது எண்ணெயில் வதக்கி செஞ்சால் அது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம எண்ணெயோடு ஊற்றி அரைக்கக்கூடாது. எண்ணெயிலேருந்து நம்ம எல்லாத்தையும் இருத்துடணும். எடுத்து தான் நம்ம அரைக்கணும். எண்ணெயோடு எடுத்திங்கன்னா அது ரொம்ப திகட்டலாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ அது கூடவே வந்து நமக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இது வதங்கின பிறகு நம்ம எண்ணெயிலேருந்து அப்படியே இருத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்படி தான் நம்ம இருத்தி எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வந்துட்டாலும் நம்ம ஊறுகாய் சாப்பிடும்போது திகட்டும். ஏன்னா இதுலேயே எண்ணெய் இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம எண்ணெய் அந்த தேவையே இல்லை. இதை தாளிக்கணும்னு அவசியமும் இல்லை. நம்ம அரைச்சி அப்படியே சாப்பிட்றலாம். பாருங்கள், இது ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுட்டேன். கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி அந்த ஜார்லேயே ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிருவோம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் ஜாரில் போட்டேன். இப்போ அந்த தண்ணி வந்து நான் அப்படியே வெடிக்கட்டி, புளி தண்ணி வெடிக்கட்டி நம்ம அப்படியே ஜாரில் மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள் பாருங்கள், இது மாதிரி மசியை அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். நம்ம சாப்பாட்டுக்கும் அந்த துவையில வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம இந்த தூளை வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. இது ரொம்ப எல்லா தோலை விட இந்த தோல் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.